ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை கழுவிடணும். கழுவிட்டு ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு சுடுதண்ணி காய வச்சுட்டு தண்ணி காஞ்சோடனே பாஸ்தாவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கும்போது எடுத்து வடிகட்டியில் போட்டு தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருங்க. அதுக்கப்புறமா செய்முறைக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, ஒரு குடமிளகா ஒன்று இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. இது தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். பொடி மசால் பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சப்பொடி, சில்லி பவுட்ரு கலருக்காண்டி அது காரம் இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஜாமான் தேவை? அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றி எப்பயும் போல் கழுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு அதை போட்டு 2 கிளறிடுங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், தக்காளி நம்ம சாஸ் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் அதோடு ஊற்றி நல்லா கிளறிடணும். பச்சை வாசனை போடுற வரைக்கும் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டு அந்த தக்காளி எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா கிளறிடுங்க. பச்சை வாசனை போகிறது தான் டைம். நமக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். கிளறிட்டு அதுக்கப்புறமா இந்த கரம் மசால் பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கிளறுங்க. பச்சை வாசனை போய் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை அதுக்கப்புறம் அதில் கொட்டி அந்த மசாலாவோட நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை அதிகமாக வைக்கக்கூடாது. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு அது பிடிக்காத அளவுக்கு பிடிக்கக்கூடாது. அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு பாஸ்தா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சுவையான காலை டிஃபன் பாஸ்தா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதை விட பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாலாம் இன்னைக்கு பாஸ்தாவா அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா ரவை உப்புமா, சேமியா உப்புமா இந்த மாதிரியே பண்ணாமல் ஒரு நாளைக்கு பாஸ்தா டிஃபனாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிக்கும் இது. காலை டிஃபன் முடிஞ்சிச்சு, பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.